பாசம் எது வேஷம் எது அப்படின்னு தெரியாமல் நம்ம காட்டுற பாசமே ஒரு சில தருணத்தில் நம்மளை சுட்டெரிச்சிடுது. அன்பும் அக்கறையும் நம்மளுக்கு உண்மையாக இருக்கிறவங்க கிட்ட காட்டினா போதும். எல்லார்கிட்டையும் காட்டி நம்மளோட மதிப்பை நம்மளே இழக்கக்கூடாது. யாரையுமே நம்பாதீங்க, பாசம் போல் இருக்கும். பழகி பாருங்க, அதில் பாதி பேர் வேஷம் போடுற மனுஷங்க தான். வாழ்க்கையை வெறுக்கிற அளவுக்கு வலியும் ஏமாற்றமும் கிடைக்கிறது காதலில் மட்டும் இல்லை, பாசத்தோடு பழகுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிற சில உறவுகள்கிட்டையும் தான் நம்மளுக்கு வலியும் ஏமாற்றமும் உண்டாகுது. அதனால் நம்ம எப்போவுமே உறவுகள்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக பழகணும். விஷமும் வேஷமும் ஒன்று தான். விஷம் உயிரை கொல்லும், வேஷமானது நம்மளோட மனசை கொல்லும். வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப குறுகுனது. ஸோ வாழுங்க. கோபமானது தேவையற்றது, அதை தூக்கி எறிங்க. பயம் அப்படின்றது மோசமானது, அதை எதிர்கொள்ளுங்க. நினைவுகள் அப்படின்றது ரொம்ப இனிமையானது, அதை எப்பவுமே ரசிங்க. வாழ்க்கையில் ஒரு அளவுக்கு விட்டு கொடுக்கலாம், ஆனால் விட்டு கொடுக்குறதே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு உண்மையாக இருக்கிறவங்க கிட்ட மட்டுமே நீங்கள் உண்மையாக இருங்க. அதை விட்டுட்டு எல்லார்கிட்டேயுமே நல்லவங்களாக இருந்தால் நீங்கள் ஒரு முட்டாள்தான். வலியின்றி சிரிக்கிற சிரிப்புக்கும் வலியின்றி சிரிக்கிற சிரிப்புக்கும் 1000 அர்த்தங்கள் உண்டு. வலிகளை சுமந்து வலியை தேடுற பயணம்தான் வாழ்க்கை. நீங்கள் தவறவிட்ட வாழ்க்கை என்றைக்குமே உங்களுக்குள்ளது இல்லை அப்படின்றத உறுதி செஞ்சுக்கோங்க. உங்களுக்கான வாழ்வு அப்படின்றது நீங்கள் இப்போது வாழ்ந்துட்டுருக்கிற நிமிஷம் மட்டும்தான். தடுக்கி விழுறப்போ தூக்கி விட யாரும் வரல அப்படின்னாலும், நிமிர்ந்து சீராக நடக்கும்போது தடுக்கி விட யாராவது ஒருத்தர் வருவாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. பேசிக்கிட்டே இருக்காதீங்க, வெகு சீக்கிரம் வெறுக்கப்படுவீங்க. மௌனமாக காத்துருங்க, அதிகமாக தேடப்படுவீங்க. தன்னை நியாயப்படுத்தி கிடைக்கிற எதுக்குமே ஆயுள் குறைவு தான். புரியாத பிரியங்கள் பிரிவால் முடிவை தரும். பல காயங்களுக்கு கண்ணீர் மருந்து, சில காயங்களுக்கு பிரிவு தான் மருந்து. எல்லா காயங்களுக்குமே சிறந்த மருந்து பார்த்திங்கன்னா அமைதி தான். கடந்து போன நாட்களில் உங்களோட துன்பத்துக்கான காரணத்தை பட்டியலிடுங்க. இனி கடக்க போகிற நாட்கள் அந்த ஒரு நிகழ்வுகள் திரும்பவும் நிகழாமல் தடுக்கலாம். உறவுகளில் பிரிவிற்கு பின்னரான சந்திப்பில் இருக்கிற மனத்தடைகளை உடைச்சிட்டு முதல்ல பேசுகிற உறவு பார்த்திங்கன்னா உன்னதமானது. அதை என்றைக்குமே உதாசீனப்படுத்தாதீங்க. உங்களை இழந்தா அவங்களோட வாழ்க்கை நின்று போகாது. அதுக்கு பதிலாக அவங்க உங்களோட உறவை மதிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட இதயமானது உயர்வானது. இறங்கி பேசினா இலக்காரம் இல்லை. அப்படிப்பட்ட உறவு உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் கொடுத்து வச்சவங்க. எப்போ நம்மளோட பேச்சுக்கு ஒருத்தர்கிட்ட மதிப்பு இல்லைன்னு தெரியுதோ அந்த இடத்த விட்டு விலகிருங்க. அவங்களே நம்மளை தேடுற அளவுக்கு. உறவு பார்த்திங்கன்னா 2 வகையானது தான். ஒன்று அன்பை தரும், இன்னொன்று அனுபவத்தை தரும். அன்பை தர்ற உறவுகளை மனசில் வைங்க, அனுபவத்தை தர்ற உறவுகளை நினைவில் வச்சுக்கோங்க. தள்ளி நிற்கவும் தனிமையில் இருக்கவும் கற்றுக்கிட்ட இதயங்கள் ஒருபோதும் நொறுங்காது. அதனால் தனிமையில் இருக்கவும் நம்ம எல்லாருமே கற்றுக்கலாம். இது மாதிரியே அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமிடியேட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. பாசம் எது வேஷம்